பரலோகத்தை ஒருவரால் ஏமாற்ற முடியாது. சபை பாலா போயிட்டு இப்ப இருக்கிற சபையில எழுப்புதல் வராது. ஏன் அப்படின்னா திரளான கள்ள ஊழியர்கள் எழும்பி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே அவங்க என்ன அப்படின்னா முகஸ்துதி பார்க்கறாங்க. முகஸ்துதி, ஆமா இவ்வளவு பெரிய, அதாவது குறுகிய காலத்துல இன்னைக்கு பாருங்க, ஏதாவது ஒரு வாலிபனாகி வரக்கூடிய ஒரு ஊழியனுக்கு வரக்கூடிய ஒரு வாலிப பையன் தேவ சமூகத்தில் அமர்ந்து, நான் ஜெபிக்கிறேன், நான் முழங்கால் போடுறேன், நான் கண் விழிக்கிறேன், நான் பல நாள் உபவாசிக்கிறேன், தேவனுடைய வல்லமையை பெற்று இருக்கிறேன். இங்க இந்த பிசாசு, இந்த பில்லிசூனிய மாந்திரிகம்லாம் நான் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலேயே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்சு ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த அபிஷேகம் என் மேல, எனக்கு முன்பாக பில்லிசூனிய மாந்திரிக உள்ள நபர் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர்களுக்குள்ள இருந்து அந்த ஆவிகள் வெளியேறுகிறத, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த கிரிகைகள் வெளியேறுகிறத பார்க்க முடியும். அவங்களால உட்கார முடியாது. அன்னைக்கு நான் விசுவாசி தான். விசுவாச வாழ்க்கை, என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே உபவாசம், ஜெபம், முழங்கால், கண் விழிப்பு, வசனத்தின்படி வாழணும், முடிஞ்ச அளவு வாழ்வா. அதுக்காக நான் பெரிய பரிசுத்தம் எங்க இதுவரைக்கும் பிரசங்கம் நிறைவேற்ற விடல. இந்த பிரசங்கம் நீங்கன்னு சொல்லி பிரசங்கத்தை நிறைவேற்றல. நம்ம சரியில்லை அப்படின்னு ஆவியானவர் பிரசங்கத்தை நிறைவேற்றுவாங்க. நீங்க அப்படின்னு சொன்னா இவர் சொந்த பிரசங்கம். நம்ம சரியில்லாதனால இன்னைக்கு தேவனால பயன்படுத்த முடியல. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு பயன்படுத்தப்பட்டாங்க. ஆதி அப்போஸ்தலர் சபையில வல்லமைகள் வெளிப்பட்டது. இன்றைக்கு சபைகள்ல இல்லாமல் போனதற்கு காரணம் ஊழியர்கள் ஆகிய நாமும் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் தான். இன்றைக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்ல. நான் நடிக்கிறோம், நல்லா நடிப்போங்க. கண்ணை பொத்திட்டு திடீர்னு நான் இயேசுவை பார்க்கிறேன், அப்பா எங்க போய் சொல்லப்பா, இயேசுவை பார்க்கிறேன். எப்படியெல்லாம் தத்துவம் பேசுறது, எப்படியெல்லாம் பொய் சொல்லுகிறது, அது உண்மையிலேயே அதுல நிக்கிறது இயேசுவா இல்ல? இயேசுவை போல அன்னைக்கு கர்நாடகால என்னது அந்த சாய்பாபா கையில இயேசு சிலுவையில தொங்குன மாதிரியே காண்பித்தது. சரியா? இந்த சாய்பாபா எப்படி அந்த சாதையாட்ட என்ன செய்தாப்புல, கையில இயேசு கிறிஸ்துவை காண்பித்தாப்புல இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்னாங்க, இப்ப அந்த சிலுவையில தொங்குறது நான் கிடையாது, இப்ப அவன் பொம்மை, அதாவது சித்து வேலையினாலே காண்பிக்கிறான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தாரு, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கிறார். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் தெரியுது உண்மையிலே இவன் என்ன செய்யறான், மந்திரவாதி அத கையில காண்பித்தது. அவர் என்ன செய்யறார், அவனுடைய கழுத்தை பிடிக்கும் சொல்ல கூடு விட்டு கூடு பாய்கிறான். அதுதான் அன்னைக்கு அந்த நாட்கள்ல பிளாஷ் நியூஸாக எல்லா செய்தித்தாள்கள்லையும் கடந்து வந்தது. அதாவது மனுஷருக்கு முன்பாக சாய்பாபா அதாவது தோற்று போனார் என்று சொல்லி. அப்ப அதே போல இன்னைக்கு என்ன அப்படின்னா, இயேசுவை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அங்க ஏதாவது மந்திரவாதி இருக்கான் பாத்தீங்களா, அந்த சாய்பாபா கையில எப்படி அந்த மாயமாலமான இதை காண்பிச்சானா, அதே போல சத்துரு ஒருவேளை காட்டுறத என்ன செய்யறாப்புல பார்த்துட்டு நான் இயேசுவை காண்கிறேன்னு சொல்லிக்கிறாங்களான்னு தெரியல. அப்படிலாம் காண்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட உண்மையிலே பெரிய வல்லமை இருக்குங்க. நீங்க நினைப்பது போல சாதாரணமாலாம் அவங்க இருக்க முடியாது. உண்மையிலே அப்படின்னா அவங்கெல்லாம் பெரிய, அதாவது தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள். தேவனெல்லாம் தரிசிக்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஆமா, உபவாசம், கண்விழிப்பு, முழங்காலு, பசி, பட்டினி, திருப்தியா புசிக்க ஆகாரங்கள் இருக்கும்போது, ஆமா எப்படியெல்லாம் இருக்கும்போது வெறுத்து ஓடி வந்தா கூட நம்மளால அவருடைய பகுதிக்குள்ள அவரை தரிசிக்கிற காரியம் ஒரு கடினமான ஒரு காரியம். நம்ம நினைப்பது போல அல்ல. அதுக்கெல்லாம் தேவை ஒரு கொடிய பரிசுத்தம் தேவை. அப்படி இருந்தா தான். ஆனா இன்னைக்கு எப்படி இல்லாம பொய் சொல்லிவிடுகிறார்கள். அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசி ஜலத்தினால மாத்திரம் ஞானஸ்தானம் பெறுகிறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்படணும். அபிஷேகம் பண்ணப்பட்டாதான் நம்ம முழு விசுவாசி. இல்ல அப்படின்னா நான் ஜலத்தினால மட்டும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற அப்படின்னா முழு விசுவாசியே கிடையாது. வேத வசனத்தின்படி யோவான் 3வது அதிகாரம் 3வது 5வது வசனத்தின்படி நம்ம முழு விசுவாசியே கிடையாது. அப்போ அதாவது மத்தேயு 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்ன ஜலத்தினாலும் என்ன செய்வாரு, அக்கினியினாலும்
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா ஒரு பெந்தெகோஸ்தே விசுவாசின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவுடைய சபையுடைய விசுவாசின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவுடைய சபையுடைய விசுவாசி அப்படின்னா ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், அதே போல பரிசுத்த ஆவியினாலையும் பெற்றிருக்கணும். தேவ பிள்ளைய அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம ஒரு விசுவாசின்னு சொல்ல முடியாது. அதே போல ஊழிய பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அவன் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படலை அப்படின்னா இங்க வேணா நம்ம ஊழியக்காரன் சொல்லிட்டு நம்ம அலையலாமே ஒழிய நம்மளை பரலோக ஊழியத்துக்கு அழைக்கல. பரலோகம் நம்மளை ஊழியத்துக்கு அழைத்த நம்மளை அதிகாரப்படுத்தி நம்ம கூட தேவ ஆவியானவர் என்ன செய்வாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 படி நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி அவரோடு கூட தேவன் இருந்து பிசாசின்படி அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியனோடு இருப்பாங்க. தேவன் எப்படி அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட இருந்து விடுதலை கொடுத்தாங்களோ, எப்படி மார்க் 1:39 சொல்லப்பட்டபடி மத்தேயு 10வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம், மார்க் 3வது அதிகாரத்தில் எப்படி அப்போஸ்தலர்களை அழைத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினாங்களோ அதே போல ஒவ்வொரு ஊழியன்ட்டையும் அதிகாரம் இருக்கணும். இது பணம் கொடுத்துல வாங்க முடியாது, இது பரலோகத்திலிருந்து பெறுறது. ஆனா இந்த அதிகாரத்தை இது குறைந்தபட்ச ஒரு ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறைந்தபட்ச தகுதி. இதை இருக்கிற எந்த ஊழியனா அவன் தான் பரலோக தேவனால உண்மையாய் அழைக்கப்பட்டு அழைப்புல ஒழுங்கா ஓடி தெரிந்து கொள்ளப்பட்ட அன்னைக்கு பரலோகம் அவரை அதிகாரப்படுத்தி அபிஷேகப்படுத்தி அவருக்கு தரிசனங்களையும் திட்டங்களையும் கொடுத்து ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்த ஆண்டவர் என்ன செய்தாங்க? கொடுத்திருக்கிறாங்க. அப்போ பரலோகத்தில் இருந்து ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய இத எங்க இருந்து பெற முடியாது. இந்த அதிகாரம் இல்லாத எந்த ஊழியனா இருந்தாலும் வேத வசனத்தின் படி அவன் 30 வருஷம் ஊழியம் பண்ணட்டும், 40 வருஷம் பண்ணட்டும், 50 வருஷம் பண்ணட்டும், இதெல்லாம் உபவாசமும் ஜெபம். இது புதிய ஏற்பாடு சபைக்கு கொடுக்கப்பட்டது. உபவாசம், ஜெபம், கண்விழிப்பு, முழங்கால், பரிசுத்த சுத்திகரிப்பு, இதெல்லாம் அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல இருக்கும்போது அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா ஓடும்போது தான் ஆண்டவர் ஒரு ஊழியனை தெரிந்து கொண்டு அவனை பரலோகத்தினால அதிகாரப்படுத்தி அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு தரிசனம், திட்டம், சித்தத்தை செய்ய என்ன செய்யறாங்க? வழி நடத்துகிறாங்க. ஆவியானவர் அவங்களோடு கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லாதனால தான் சபைகள் எல்லாம் இன்னைக்கு கள்ள அப்போஸ்தலர்கள் நம்ம வாசிச்சோம் இல்லையா? 2 பேதுரு 2வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சாதாரணமா நம்ம கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசனம் சும்மா சொல்றோங்க. அப்படி இல்லைங்க. இதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கிறிஸ்துவுடைய நம்ம மத்தேயு 24:24 சொன்னோம்ல, கள்ள கிறிஸ்துகள். ஆமா, அப்ப கிறிஸ்துவுடைய உபதேசத்தை உபதேசியாதவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் எல்லாருமே கள்ள கிறிஸ்துக்கள். 2 யோவான் 9வது வசனம் சொல்லுது இல்லையா? கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவனை பிதாவையும் குமாரனை உடையவன்.